ஆஸ்மண்ட் அண்ட் சிங்கி. ஒரு காலத்தில் ஒரு அழகிய நாட்டில் ஒரு அரச குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அரசருக்கும் அரசிக்கும் ஆஸ்மண்ட் என்ற மகனும் சிங்கி என்ற மகளும் இருந்தனர். அவர்களை மிகவும் நேசித்தார்கள். அந்த இளவரசனுக்கும் இளவரசிக்கும் ஒரு இளவரசரும் இளவரசியும் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் புத்திசாலிகளாகவும் திறமைசாலிகளாகவும் வளர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றை நேசித்தார்கள், அதுதான் இயற்கை. நான் ஒரு வழியாக அப்பாவை சம்மதிக்க வைத்து விட்டேன். எதற்காக? இந்த மரங்களுக்காகவா? இல்லை, திருத்திக்கொள். இந்த மரத்திற்காக, மரங்களுக்காக அல்ல. சரி, விடு விடு. உன்னை போல் நானும் அந்த மரங்களில் ஒன்றில் குடியிருக்க விரும்புகிறேன் என்று உனக்கு தெரியும். நான் இல்லாமல் நீ போக முடியாது. அது தெரியும். அப்பாவிடம் 2 மரங்கள் வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு சம்மதித்து விட்டார். ஆமாம் ஆமாம், இறுதியாக காய்ந்த மரங்களின் துளைகளில் வீடு கட்ட போகிறோம். காட்டிற்கு நடுவே மரக்குகைக்குள் குடியிருப்பதை நீ நினைத்து பார். அத்துடன் அரண்மனைக்கு அருகில், அப்பா அம்மாவுக்கு அருகில். கற்பனை செய், நாம் அதிர்ஷ்டசாலிகள். எனவே இளவரசனும் இளவரசியும் காட்டில் காய்ந்திருந்த 2 மரங்களை அவர்களுக்கான வீடாக மாற்றினர். அவர்களுடைய சிறந்த தளவாடங்கள், பிடித்த பொருட்களை அந்த மர வீட்டிற்குள் வைத்தனர். பறவைகளின் அழைப்பு சத்தத்தில் எழுந்திருப்பார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருந்தனர். குளுமையான மர நிழலில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு அது சுற்றுலா தலமாகவே இருந்தது. ஒரு நாள் அவர்களின் பெற்றோர்களிடமிருந்து அவர்களுக்கு செய்தி வந்தது. மாண்புமிகு இளவரசர் ஆஸ்மந்தையும் இளவரசி சிங்கியையும் வாழ்த்தி வணங்குகிறோம். என்னவாயிற்று ஜானதன்? அரசனும் அரசியும் இந்த செய்தியை தங்களுக்கு அனுப்பியுள்ளனர். மிக்க நன்றி. இது உனக்காக சகோதரி. என்ன இது? ரிங் நாட்டின் இளவரசன் ரெபாமா உன்னை காதலிக்கிறானாம். அதனால் உன்னை மனம் முடிக்க பெண் கேட்டு வருகிறானாம். என்ன? என்னிடம் கொடு. அவர் அழகானவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு அழகான தங்கையும் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, என்ன நினைக்கிறாய்? அவரை சந்திக்க வேண்டுமா? தெரியவில்லை. அவர் எப்போது வருகிறார்? அடுத்த வெள்ளிக்கிழமை, 5 நாட்களில். அரண்மனைக்கு வர வேண்டும் என்று அப்பா அம்மா விரும்புகிறார்கள். இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. இன்றே திரும்பி போக வேண்டிய அவசியமில்லை. நாம் புதன்கிழமை திரும்பி செல்வோம். உன் ஆடை அலங்காரத்திற்கு 2 நாட்கள் போதுமானது. அதுதான் இல்லை. நான் நல்ல உடைகளை அணிய போவதில்லை. எப்படி இருக்கிறேனோ அப்படியே அவர் பார்க்கட்டும். அந்த காட்டில் மற்றொரு ஜோடி சகோதரனும் சகோதரியும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் ஒரு சூனியக்காரி மற்றும் மந்திரவாதி. ஒரு நாள் காலை நேரம் ஆஸ்மண்ட் மற்றும் சிங்கி இருவரும் அங்கிருந்த ஏரியில் படகு பயணம் செய்யும் போது சூனியக்காரியும் மந்திரவாதியும் அவர்களை பார்த்து விடுகிறார்கள். இளவரசி சிங்கியின் அழகை பார்த்த சூனியக்காரி பொறாமையால் எரிய ஆரம்பித்தாள். நான் ஒருத்தி இந்த காட்டில் இருக்கும்போது என்னை விட ஒரு அழகி இங்கே இருப்பதற்கு என்ன தைரியம்? அவள் ஒரு பிரபலமான அழகி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளை பார்க்க தூர தேசத்திலிருந்து ஒரு இளவரசன் இங்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் விடமாட்டேன். நான் விடவே மாட்டேன். அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய் சகோதரி? என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஹே பரவியே, போ போ போ. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாம், அது என்ன? இதுபோல் நடந்து கொள்ளும் ஒரு பறவையை நான் பார்த்ததே இல்லை எப்போதுமே. ஒருவேளை உனக்கு நினைவு பரிசாக இளவரசர் ரிங் அனுப்பி இருக்கலாம். என்ன? எப்போதாவது புத்தியோடு பேசியுள்ளாயா? தங்களுக்கு என்ன தீங்கு நடக்க போகிறது என்பது தெரியாமலேயே சிங்கி மற்றும் ஆஸ்மண்ட் இருந்தார்கள். சூனியக்காரி இளவரசியிடம் திருடி வந்த நெக்லஸை வைத்து தன்னையும் அழகானவளாக மாற்றிக்கொண்டாள்.
அவள் சகோதர மந்திரவாதி அங்கிருந்த மர வீடுகளின் மீது தீய மந்திரங்களை ஊதினான். உறங்குங்கள், உறங்குங்கள், மதியத்தில் இருட்டாகும் வரை உறங்குங்கள். இனிமேல் இவர்கள் இப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள். நிரந்தரமாகவே உறங்கிக் கொண்டு இருப்பார்கள். பின்னர் மந்திரவாதி இளவரசர் ரிங்கை வரவேற்க காத்திருந்த அரச குடும்பத்தினரிடம் சென்றான். மறைந்து போங்கள், யாருக்கும் தெரியாமல் மறைந்து போங்கள். மதிய நேரம் இருளாகும் போது நீங்கள் திரும்பி வாருங்கள். இப்போது அவர்கள் முழுமையாக மறைந்து விட்டனர். சிறிது நேரத்தில் இளவரசர் அங்கு வந்து தரையிறங்கினார். அவரை பார்த்த சூனியக்காரி உடனே தன்னை இளவரசி சிங்கி போல் உருமாற்றிக் கொண்டாள். அவளை பார்த்த இளவரசர் ரிங் மெய் மறந்தார். அழகு பெண்ணே, தாங்கள்தான் இளவரசி சிங்கி என்று நினைக்கிறேன். ஆம், மேன்மை கொண்டவரே, நான் தங்களுடன் தங்கள் நாட்டிற்கு பயணம் செய்ய காத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் பெற்றோர்கள் எங்கே? என் தந்தையார் போருக்கு சென்று விட்டார். என்னை உங்களுடன் உங்கள் நாட்டிற்கு போக சொல்லி கட்டளையிட்டார். பிறகு நம் திருமணத்தின் போது திருமண பரிசுடன் வருவதாக கூறினார். போரில் நானும் உதவி செய்கிறேன். இல்லை, நாம் உங்கள் நாட்டிற்கு போக வேண்டும் என்பது அப்பாவின் விருப்பம். மிகவும் நல்லது, வாருங்கள். நீங்கள் செல்லுங்கள். எனக்கு பிடித்தமான ஒரு பொருளை நான் எடுத்து வருகிறேன். அதுவரை நீங்கள் கப்பலில் காத்திருங்கள். நிச்சயம். அப்பெண் தன்னை முழுமையாக விரும்புகிறாள் என்பதை அறிந்த இளவரசர், அவள் ஒரு சூனியக்காரி என்பதும் அவள் இளவரசி சிங்கி இல்லை என்பதும் அவருக்கு தெரியவில்லை. அதனால் அவள் சொன்னபடியே அவர் செய்தார். சூனியக்காரி காட்டுக்குள் சென்றாள். அங்கு மந்திரத்தால் உறங்கிக் கொண்டிருந்த இளவரசர் ஆஸ்மண்டும் இளவரசி சிங்கியும் இருந்த மர வீட்டை வேரோடு பிடுங்கி அவற்றை ஒரு சிறு பொம்மைகளாக மாற்றி கையில் எடுத்துக்கொண்டாள். எந்த தடயமும் இருக்கக்கூடாது என்பதற்காக சூனியக்காரி அந்த மர வீடுகளை எடுத்துக்கொண்டு இளவரசர் ரிங்குடைய நாட்டிற்குள் நுழைந்தாள். அங்கு அவர்களுக்கு இளவரசர் ரிங்கின் பெற்றோர் மற்றும் அவரது சகோதரி அன்பான வரவேற்பு அளித்தனர். சூனியக்காரியின் பெற்றோர் திருமணத்திற்கு வரும் வரை அவள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாளிகை கட்டப்பட்டது. ஆஸ்மண்ட் மற்றும் சிங்கி இருவரும் தூங்கிக் கொண்டிருந்த மர வீடுகளை தோட்டத்தில் நட்டாள். அந்த மரங்கள் இரண்டும் மிகவும் சிறிதாக இருந்ததால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இளவரசர் ரிங் சூனியக்காரியை தனது குடும்பத்தினருடன் அரச விருந்துக்கு அடிக்கடி அழைத்துச் செல்வார். அவளுக்கு இளவரசி போல் நடந்து கொள்வதில் மிகவும் சிரமமாக இருந்தது. எல்லோருடனும் நாள் முழுவதும் புன்னகைத்து மரியாதையுடன் நடந்து கொள்வது அவளுக்கு முடியவில்லை. நாளுக்கு நாள் அவள் பண்பாக நடந்து கொள்ளாமல் எரிச்சலுடன் கத்தி கர்ஜனை செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். மலை போன்ற உணவை சாப்பிட்டு காட்டுத்தனமாக நடனமாட விரும்பினாள். பணிவுடன் பேச தெரியாமல் கோபத்துடனேயே காணப்பட்டாள். அதே கோபத்துடன் மாளிகைக்கு சென்று சூனியக்காரியாக மாறி அங்கிருந்து பழைய பொருட்களை 100 முறைக்கு மேல் எட்டி உதைத்தாள். அந்த 2 ஷூக்கள் இல்லாமல் நான் மிகவும் நொந்து போயிருக்கிறேன். காட்டில் என் விருப்பப்படி எதையும் உதைத்தேன், ஓடினேன், கத்தினேன். அந்த காட்டு வாழ்க்கை எங்கே சென்று விட்டது? நாள் முழுவதும் புன்னகைப்பதை வெறுக்கிறேன், கண்ணியாக பேசுவதை வெறுக்கிறேன், பட்டினி கிடைக்கிறேன். குறைந்த அளவே சாப்பிடுகிறார்கள். நான் எப்படி சாப்பிட முடியும்? நான் சாப்பிட வேண்டும் சகோதரா. நீ இப்போது எனக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும். அப்போது திடீரென்று தரையை பிளந்து கொண்டு அவள் சகோதரன் தோன்றி ஒரு மேஜையில் அவளுக்கான உணவை நிரப்பினான். முடித்து விட்டேன். இன்னும் ஒரு நாள் இளவரசியாக இருந்தால் இளவரசனை நானே கொன்று விடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? அவர் இந்த நாட்டின் சக்தி வாய்ந்த இளவரசர். நம் இருவரையும் தண்டித்து விடுவார். அப்போது உண்மையான சிங்கியை கொண்டு வந்து நாம் சுதந்திரம் பெறுவோம். அது முடியாது. மதியத்தில் இருளாகும் வரை அவர்கள் தூங்க வேண்டும் என்று மந்திரித்து விட்டேன். அவர்கள் வர சாத்தியமில்லை. அஸ்மந்தும் சிங்கியும் எப்போதும் திரும்பி வரமாட்டார்கள். என்ன? இப்போது என்ன செய்வது? ஆனால் சூனியக்காரியின் சகோதரன் தவறு செய்து விட்டான். சில நாட்களில் பகலும் இரவாக மாறும் என்பது அந்த முட்டாள் மந்திரவாதிக்கு தெரியவில்லை. அதுதான் கிரகணம். பூமியில் வெளிச்சம் இல்லாதபடி சந்திரன் சூரியனை மூடும் நிகழ்வாகும். அப்போது சிறிது நேரமாக இருந்தாலும் பகல் இரவாகிவிடும்.
அடுத்த நாள் மதியமே இந்த நிகழ்வு நடந்தது. என்ன மதிய உணவா? நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இன்று இளவரசன் வரட்டும், நான் அவனை கொள்கிறேன். வந்துவிட்டான். வருகிறேன், வருகிறேன். சூனியக்காரி உன்னை போலவே மாறிவிட்டானே. எனது நெக்லஸ், அந்த பறவை. அவர்தான் இளவரசர் ரிங்காக இருக்க வேண்டும். நாம் அவரிடம் சொல்ல வேண்டும். அன்று இரவு இளவரசர் ரிங் சூனியக்காரியை மாளிகையில் விட்டுவிட்டு திரும்பி போகும்போது வழியில் ஆஸ்மண்ட் வந்து அவரை தடுத்தான். யார் நீ? நான் போகும் வழியில் ஏன் குறுக்கே நிற்கிறாய்? நான் தான் இளவரசன் ஆஸ்மந்த், இளவரசி சிங்கியின் சகோதரன். அப்படியா? போர் முடிந்து விட்டதா? உனது பெற்றோர்கள் எங்கே? எந்த போரும் நடக்கவில்லை. மாளிகையில் தங்கியிருக்கும் பெண் எனது சகோதரியே அல்ல. அவள் இளவரசி சிங்கி அல்ல, அவள் ஒரு சூனியக்காரி. என்ன சொல்கிறாய்? நான் எப்படி நம்புவது? அவள் இளவரசி சிங்கி இல்லை, நான் தான். எங்களுடன் வாருங்கள். ஆஸ்மண்டும் சிங்கியும் இளவரசரை மாளிகைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஜன்னலுக்கு உள்ளே பார்க்கும்போது சூனியக்காரி ஆக்ரோஷமாக உருமிக்கொண்டும் உதைத்துக் கொண்டும் இருந்தாள். சிங்கியின் நெக்லஸை கழற்றி எறிந்துவிட்டு தன் சுயரூபத்திற்கு வந்தாள். அந்த 2 ஷூக்கள் இல்லாமல் நான் மிகவும் நொந்து போயிருக்கிறேன். காட்டில் என் விருப்பப்படி எதையும் உதைத்தேன், ஓடினேன், கத்தினேன். அந்த காட்டு வாழ்க்கை எங்கே சென்று விட்டது? நாள் முழுவதும் புன்னகைப்பதை வெறுக்கிறேன், கண்ணியாக பேசுவதை வெறுக்கிறேன், பட்டினி கிடைக்கிறேன். குறைந்த அளவே சாப்பிடுகிறார்கள். நான் எப்படி சாப்பிட முடியும்? நான் இப்போதே சாப்பிட வேண்டும் சகோதரா, இப்போதே சாப்பாடு கொண்டு வா. அப்போது திடீரென்று தரையை பிளந்து கொண்டு அவள் சகோதரன் தோன்றி ஒரு மேஜையில் அவளுக்கான உணவை நிரப்பினான். முடித்து விட்டேன். இன்னும் ஒரு நாள் நான் இளவரசியாக இருந்தால் இளவரசனை நானே கொன்று விடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? அவர் இந்த நாட்டின் சக்தி வாய்ந்த இளவரசர். நம் இருவரையும் தண்டித்து விடுவார். அப்படி என்றால் உண்மையான சிங்கியை இங்கே கொண்டு வந்து நாம் சுதந்திரம் பெறுவோம். அது முடியாது. மதியத்தில் இருளாகும் வரை அவர்கள் தூங்க வேண்டும் என்று மந்திரித்து விட்டேன். அவர்கள் வர சாத்தியமில்லை. அஸ்மந்தும் சிங்கியும் எப்போதும் திரும்பி வரமாட்டார்கள். அப்படி என்றால் நாளை இளவரசன் வரும்போது அவன் மீதும் அரண்மனை மீதும் மந்திரத்தை ஏவி தப்பித்து விடுவோம். அது உங்களால் முடியாது. எப்படி திரும்பி வந்தீர்கள்? ஏனென்றால் மதியத்தில் தான் இருளானது. உண்மையாகவா? எப்போது? நீ முதலில் உன் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு முதலில் நாம் செய்தி அனுப்ப வேண்டும். அவர்கள் கவலையுடன் இருப்பார்கள். ஆஸ்மண்ட் மற்றும் சிங்கி இருவரின் பெற்றோருக்கு செய்தி அனுப்பப்பட்டது. பகல் இரவான அன்று அவர்களும் மந்திர பிடியிலிருந்து வெளியேறி பிழைத்தார்கள். அவர்கள் அனைவரும் இளவரசர் ரிங் நாட்டிற்கு சென்றனர். இளவரசர் ரிங் இளவரசி சிங்கியை அளவு கடந்து காதலித்தார். ஆஸ்மண்டும் இளவரசர் ரிங் சகோதரியை மனமாற காதலித்தார். இரு ஜோடிகளின் திருமண வைபவம் ஆடம்பரமாகவும் அற்புதமாகவும் கொண்டாடப்பட்டன. அதன் பிறகு அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். மந்திரவாதியும் சூனியக்காரியும் அதே மர வீட்டில் சிறை வைக்கப்பட்டனர். பகல் இரவான போதும் அவர்கள் அப்படியே இருந்தனர்.